நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பையன் ஒரு சாதாரணமான ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ படிச்சுட்டு இருந்தார். பிஇ படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பையனுக்கு கூகுள் தேடி வந்து வேலை கொடுத்துருக்கு. இதனோட பின்னணி என்ன, எப்படி இவருக்கு வேலை கிடைச்சது, அதுவும் 1 கோடி ரூபா சம்பளத்தில் இவருக்கு எப்படி வேலை கிடைச்சது. பிஇ கிராஜுவேட்டுக்கெல்லாம் வந்து கூகுளில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே கிடைச்சா கூட 4 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் இவர் பிஇ முடிக்க கூட இல்லை, படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்ன காரணம், எல்லாத்தையும் பார்க்கலாம். இவர் பிஇயில் சேர்றதுக்கு முன்னாடி ஐஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஆனால் ஐஐடியில் என்ட்ரன்ஸில் இவரால் பாஸ் ஆக முடியல. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன் இப்போ அவருக்கு கிடைச்ச நாலேஜ் வச்சு அவரோட சோசியல் மீடியா பேஜில் எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி அவர் சும்மா எழுதியிருக்கிறார். கூகுள் இதை சர்ச் பண்ணி பிடிச்சு இவருக்கு அவங்களே வந்து முதல்ல மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. உங்கள் ப்ரொஃபைல்லாம் பார்த்தோம், நீங்கள் இன்டர்வியூக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பையன் இன்டர்வியூ போயிருக்காங்க. இன்டர்வியூவில் பலகட்ட இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணி இப்போ 1 கோடி ரூபா சம்பளத்தில் இந்த வருஷ கடைசியில் கூகுளில் வேலைக்கு சேர போகிறார். இதுலேருந்து என்ன தெரியுது, நாம் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுவோம், ஆனால் அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். ஆனால் ஐஐடிக்கு முயற்சி பண்ணி ஃபெயில் ஆனார். ஆனால் அவர் முயற்சி பண்ணுறப்போ கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு அவருக்கு 1 கோடி ரூபா சம்பளத்தில் வேலை வாங்கி கொடுத்துருக்கு. முயற்சி எப்படி வேணாலும் நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறதுக்கு இந்த பையன் உதாரணம்.